வணக்கம். எனது பெயர் முகில் தினகரன். கோவையிலிருந்து கதை சொல்கிறேன். நான் சொல்லப்போகும் சிறுகதையின் தலைப்பு அவள் தந்த விலை. அதுவரை லேசாய் தூறிக்கொண்டிருந்த மழை சற்று வலுக்கவே தனது ஆக்டிவா ஹோண்டாவை வேகமாக முறுக்கினாள் தீபா. ஆனாலும் வீட்டை அடைவதற்குள் முழுவதுமாய் நனைந்து போனாள். அவசரமாக வண்டியை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் ஓடினாள். ஏண்டி, இப்படி மழையில் நனைஞ்சிட்டு வராட்டி எங்கேயாச்சும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு மழை விட்ட பிறகு வரக்கூடாதா? துண்டை நீட்டியபடியே அம்மா திட்ட. அது சரி, சும்மா நின்னாலே பசங்க விடுற சொல்லு பருவமழையையே மீறுது. இப்படி நனைஞ்சிட்டு வேற நின்னோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவனுக்கு விடுற சொல்லுக்கு ஒரு அணைக்கட்டே கட்ட வேண்டி இருக்கும். அது சரி, கண்ணன் இன்னும் வரலையா என்று கேட்டால் கண்களால் தேடியவாறே. என்னமோ புதுசாக கேட்குற? அவன் என்னைக்கு தான் நேரத்தில் வீட்டுக்கு வந்திருக்கான்? உங்கள் அப்பன் போனப்புறம் இவன் தான் வீட்டுக்கு ஆம்பளையாக இருந்து வீட்டை நிர்வகிப்பான்னு நினச்சேன். ஆனால் இவன் என்னடான்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் கண்ட நேரத்தில் வர்றான் போகிறான். காலேஜுக்கும் ஒழுங்காக போகிறதில்லையாம். கண்ட பசங்களோட சுற்றுறானாம். கம்ப்ளைண்ட் வருது. அம்மாவின் புலம்பலில் சலிப்படைந்த தீபா முகத்தை சுளிக்க, அதை சிறிதும் சட்டை செய்யாத அவளின் தாய், உன் தம்பிதான் ஒரு பக்கம் அப்படி இருக்கான்னா இன்னொரு பக்கம் நீ பாட்டுக்கு ஆம்பளையாட்டம் கராத்தே கிளாஸ், யோகா, ஜிம்முன்னு சுற்றிக்கிட்டு இருக்க. எனக்கு இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே பிடிக்கலை. இந்த கன்றாவிகளை பார்க்குறத விட எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிடலாமான் இருக்குது. உண்மைதான். படித்து முடித்த தீபா மற்ற பெண்களைப் போல் ஏதோ ஒரு ஆபீஸில் கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டராகவோ அல்லது டெலிஃபோன் ஆப்பரேட்டராகவோ வேலைக்கு செல்லாமல் பிடிவாதமாய் போலீஸ் வேலையில் சேர்ந்து இன்னொரு கிரண்பேடி ஆகியே தீரணும் என்கிற வெறியில் கராத்தே பயிற்சியில் ஈடுபாடு செலுத்துவது அவள் தாய்க்கு பிடிக்கவே இல்லைதான். என்ன பண்ண முடியும்? வளர்ந்த பிள்ளைகளை கண்டிக்கவும் முடியாது, தண்டிக்கவும் முடியாது. அதனால்தான் தினமும் புலம்பியே தன் ஆதங்கத்தை கொட்டி கொண்டிருந்தாள். இரவு 10 மணி இருக்கும். அழைப்பு மணி அலற தீபா சென்று கதவை திறந்தாள். வினோதமான முனகளுடன் தள்ளாடியபடி நின்றிருந்தான் கண்ணன். அட பாவி, குடிச்சிட்டு வந்திருக்கியா? அவள் கேள்வியை அலட்சியப்படுத்திய யுவதி உள்ளே சென்றவனை தடுத்து நிறுத்தி முகர்ந்தவள் நெற்றி சுருக்கினாள். என்ன இது? இவன்கிட்ட லிக்கர் வாசனம் கொஞ்சம் கூட இல்லை. அப்புறம் ஏன் தள்ளாடுறான், உளர்றான்? டேய் கண்ணா, ஒழுங்கா சொல்லு, என்ன பண்ணிட்டு வந்திருக்க? ஏன் இப்படி தள்ளாடுற? அதட்டலாய் கேட்டாள் தீபா. அவனோ அதற்கும் பதில் சொல்லாமல் கெக்க என்று கேனத்தனமாய் சிரித்துவிட்டு அடுத்த வினாடியே தொப்பென்று படுக்கையில் விழுந்து குரட்டை விடலானான். எதுவுமே புரியாத நிலையில் அவன் மேசை டிராயரை குடைந்தவளுக்கு சில மாத்திரைகள் கிடைக்க நைஸாக அவற்றை எடுத்துக்கொண்டு நழுவினாள். மறுநாள் தனக்கு தெரிந்த மருத்துவ தோழியொருத்தியிடம் அந்த மாத்திரைகளை காட்டி விசாரிக்க அவை போதை மாத்திரைகள் என்று தெரிந்ததும் அதிர்ந்தாள். ஐயோ, கண்ணனா இப்படி? ஆண்டவா, இது என்ன சோதனை? அன்று இரவே அம்மாவுக்கு தெரியாமல் கண்ணனிடம் விசாரித்தாள். ஆரம்பத்தில் மழுப்பலாய் பேசியவன் சிறிய இடைவேளைக்கு பின் ஒப்புக்கொள்ள முதலில் கண்டித்தாள், பிறகு கெஞ்சினாள், கடைசியில் அழுதாள். சகோதரியின் கண்களில் கண்ணீரை கண்டதும் கரைந்து போன கண்ணன், அக்கா அக்கா அழாதக்கா, இப்போ சொல்கிறேங்க்கா, இனிமே அந்த கருமத்தை நான் கையில் கூட தொட மாட்டேங்க்கா, போதுமாக்கா? கையை பிடித்து கொண்டு தழுதழுத்தவனின் குரலில் இருந்த குற்ற உணர்ச்சி அவளை நிம்மதி பெருமூச்சு விட வைத்தது. ஆனால் அந்த நிம்மதிக்கு அல்பாயுசு என்பது மறுநாளும் கண்ணன் மாத்திரையின் தாளாட்டலில் மிதந்து வந்தபோதுதான் புரிந்தது. இனி அதிரடி நடவடிக்கைகளால் மட்டுமே அவனை திருத்த முடியும் என்பதை தெளிவாய் உணர்ந்து கொண்ட தீபா அன்றிலிருந்தே அவனுக்கு கொடுக்கப்படும் பாக்கெட் மணியை கட் பண்ண, வீட்டில் சில பொருட்கள் காணாமல் போக துவங்கின. யோசித்தாள், என்ன செய்யலாம்? தீவிர யோசிப்பிற்கு பின் கரெக்ட், அதுதான் சரியான வழி. இவனை கண்டிப்பதை விட இவனுக்கு போதை மருந்துகளை மாத்திரைகளை சப்ளை செய்யும் ஆட்களை பிடித்து போலீஸில் ஒப்படைத்தால் சரியா போகும். செயல்பட துவங்கினாள். கண்ணனுக்கே தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்று மறைந்திருந்து நோட்டமிட்டாள். இந்தாங்க, இந்த வாட்சை வச்சுக்கிட்டு மாத்திரை கொடுங்க. கண்ணன் நீட்டிய வாட்சை பெற்றுக்கொண்ட ஒரு தாடிக்காரன் அவனுக்கு 2 மாத்திரைகளை தர, மிட்டாய் கிடைத்த சிறுவனாய் மகிழ்ந்து துள்ளலுடன் அதை பறித்து கொண்டான் கண்ணன். அட பாவி, அது என்னோட வாட்சாச்சே, அதைத்தான் காணோம்னு 2 நாளாக நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சட்டென்று மறைவிலிருந்து வெளிப்பட்ட தீபாவை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போன கண்ணன், அக்கா, நீ எப்படி இங்கே? முதல்ல உன் கையில் இருக்கிற அந்த மாத்திரையை என்கிட்ட கொடு என்றவாறு அதை பிடுங்க போனாள் தீபா. ஆனால் அதற்குள்
ஒன்றை தன் வாயில் போட்டு அவசரமாய் விழுங்கினான் கண்ணன். ராஸ்கல், நீ எல்லாம் வாயால் சொன்னால் திருந்த மாட்டே. பலார்! அக்காவின் அந்த பேயறையில் தெரித்து போய் விழுந்தான் கண்ணன். சூழ்நிலையின் விபரீதத்தை புரிந்து கொண்ட தாடிக்காரன், ஏய், யாருடி நீ? அவனை எதுக்கடி அடிச்ச? கேட்டவாறே சரமாரியாய் தீபாவை தாக்க ஆரம்பிக்க கதறினாள். கண்ணா, கண்ணா, கத்தினாள். போதை வலைக்குள் புகுந்து கிடந்த கண்ணனுக்கு சகோதரியின் அலறல் சற்றும் கேட்காமல் போய்விட இனி அவனை நம்பி பிரயோஜனமில்லை என்பதை உணர்ந்த தீபா தானே அந்த தாடிக்காரனை தாக்க முனைந்தாள். சட்டென்று அவன் கத்தியை விரித்து அவள் வயிற்றில் பாய்ச்ச முயல தான் கற்று வைத்திருந்த கராத்தே முறைகளை பயன்படுத்தி அதை தடுத்து அந்த கத்தி எகிரிப்போய் விழும்படி செய்தாள் தீபா. இதற்குள் எங்கிருந்தோ வந்த 4 தடியர்கள் அவளை வளைத்து பிடிக்க அந்த தாடிக்காரன் கோபத்துடன் அவள் மேல் சட்டையை கிழித்தான். ஆபத்து இனி தன் கற்புக்குத்தான் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த பெண் புலி ஆவேச உருமலுடன் அந்த 4வரின் பிடியிலிருந்து விடுபட்டு பாய்ந்து சென்று தரையில் கிடந்த கத்தியை எடுத்து தாடிக்காரனின் வயிற்றில் ஆழமாய்ச் செருகியது. சூடான சிகப்பு இரத்தம் பீச்சி அடிக்க அந்த 4வரும் அடுத்த வினாடி அங்கிருந்து பறந்தனர். போலீஸ் நிலையம். லாக்கப் கம்பியை பிடித்து கொண்டு கதறினான் கண்ணன். அக்கா, என்னை மன்னிச்சிடுக்கா. என்னால் தான்க்கா உனக்கு இந்த நிலைமை. பாவி மகா, போலீஸ்காரன் ஆவேன், போலீஸ்காரி ஆவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கடைசியில் கைதியாய் நின்றுட்டாளே. தீபாவின் தாய் இன்னொரு பக்கம் குமுறினாள். அக்கா, இனிமேல் உயிரே போனாலும் அந்த போதை சமாச்சாரங்களை நினச்சி கூட பார்க்க மாட்டேங்க்கா. இது உண்மையான சத்தியம்க்கா. இனிமே பொறுப்பாக இருந்து நம்ம குடும்பத்தை நான் காப்பாத்துறேங்க்கா. என்னை நம்புக்கா. கண்ணீருடன் அவன் சொன்ன விதம் தீபாவின் உள்ளத்தில் அவன் மீது லேசான நம்பிக்கையை ஏற்படுத்திவிட, ரொம்ப நன்றி கண்ணா. உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன். இது போதும்டா எனக்கு. அக்கா, போலீஸ் ஆகணுங்கிற உன்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் பாவி நான் அநியாயமாக அழிச்சிட்டேன். இந்த பாவத்தை நான் எங்கே போய் அக்கா கழுவுவேன்? அப்படி நினைக்காதப்பா. நீ திருந்தறக்கு, உனக்கு பொறுப்பு வர்றதுக்கு நான் கொடுத்த விலைதான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம். இட்ஸ் ஓகே. வெகு எளிதாக பேசிவிட்டு புன்னகைத்த தீபாவை கையெடுத்து வணங்கினான் கண்ணன். முற்றும் நன்றி.